எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். யாருக்குடா எண்டு காடு என்று ரெக்கார்டு போட்ட மீண்டும் களமிறங்கிய ரோபோ சங்கர் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, விமல் உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு 2 வார்த்தை பேசுறீங்க. ஓகே, இப்ப எல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டு வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பத்தி சொல்லணும். உங்க மேடம் சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற தொகுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்ப இவங்க இதற்காக நேரம் ஒதுக்கி தனியா ஒரு ஆபீஸ் போட்டு, இல்ல ஃப்ரீயா இல்ல, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு. அது கவர் கேட்ட கவர் போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும். ஏன்னா நாளைக்கு அங்க கவர், எந்த கவருமே கவர் பண்றதுதான். அதனால பாருங்க, இடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுப்பாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதனால கேமரா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். கரெக்டா பிடிச்சிக்கங்க. கவிதா மேடம் இதுக்காக தனியாக ஆபீஸ் போட்டு முதல்ல அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரும் மேடையில கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேன பண்ணுங்கிற மாதிரி இப்ப அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்ப இல்ல மேடம் இருங்க, நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லுங்க மேடம். எவ்வளவு நாள் நான் மேடையிலே இருக்குது, எனக்கு கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்ன, நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவங்க தேன பண்ண சொன்ன, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சில மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்திதான் தலைப்பு செய்தியா வரணும். படத்துல தலைப்பே கவிதா. ஏன்னா அவங்க சாடி கிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல, கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே, அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க எல்லாம் பரிசீலனை பண்ணுங்க. கருவேறு கவிதா டைட்டில் சொல்லிட்டார், கருவேறு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் நான் கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்ட் எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு போன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் குடும்பத்தோட இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்ம படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோவில் அண்ணன் டாம் அண்ணன் 2 கண்ணு மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணாரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும் வந்துருங்க அப்படின்னு. ஆனா கூப்பிட்டா கண்டிப்பா எங்கேனாலும் வந்துருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னன்னு அப்படின்ன, இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம் யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ,
சுந்தர் பங்காளி இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு. உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கு தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு அல்லவே ஒரு செகண்ட்னா கூட நாங்க மாப்பிள்ளைக்காக நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்துல 2 கேரக்டர் தான் தம்பி. ஒண்ணு விமல் சாரு, இன்னொன்னு வந்து கருணாசன். 2 பேர் தான் படம் ஃபுல்லா. அப்ப நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லா நடிச்சிருக்காங்க, வேற யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு படம் நடிச்சிருக்கு தம்பி பாடி, அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடி எல்லாம் நீங்க எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனா பாடியில நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு, அதான பாடி லாங்குவேஜ். நீங்க ஏன் என்ன கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் கருணாசன் வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாட மெச்சமா நாங்களுக்கு சாப்பாடு ஊட்டணுமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படி வந்துடுறது. எப்பவுமே எங்க அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்ப நீங்க கை கட்டுவீங்கன்ற கதை டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா. எனக்கு கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரப்போ படக்கும் புடிச்சு கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமா தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியால பங்காளி அவர்தான் ப்ரொடியூசரு, அவர் இப்ப லைன்ல வந்தாரு. இவரை பத்தி சொன்னாரு. அவரை பத்தி முக்கியமான விஷயத்த எங்க அண்ணன் ஸ்நேகன் சொல்லுவாரு. அவர் தமிழ் வரன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பா சொன்னாரு. கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்க இழுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது, நீங்க கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்ல இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையை கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் எனும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இது உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டுல நல்லது கேட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டுல நல்லது கேட்டா முதல் ஆளா நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சலா சலா சலான்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாம் அப்படின்னு தோன்றுலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரிதான் நார்மலா பேசினாலும் நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள வச்சிருக்கேன். இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும். இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும். காலையில உணவுல வைத்தான வந்து சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு. அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன். பொதுவா நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்பதான் நான் பாக்குறேன். பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு. நானும் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதுலாம் கிரெயின் எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. கிரெயினுக்கு எதுக்குடா வாடகை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரெயின் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போக சொல்றா, கரெக்டா இருக்க முடியாது.
அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, அவருக்கு பிரச்சனை அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும், வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவருக்கு குருவா இருக்காரு, ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆளுதான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அப்படி ஓரத்துல நிக்கிறாரு. ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் விழாநாயகன் அவருக்கு 4வது படம், 4வது படம் இல்ல 40 படம் பண்ணணும். அப்பதான் மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வகையராக போறோம், நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒண்ணு சேராம இருக்கோம். இப்ப அடுத்து எழில் சார் படத்துல ஒண்ணு சேர போறோம். அதுக்கப்புறம் கலகலப்புல என்னன்றது தெரியல, எப்படின்னு பார்ப்போம். மாப்பிள்ள இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறது தான், அது காட்டு வாக்கில் அங்கிட்டு போயிட்டு அப்படி போங்க வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் தாமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.